ஆதி பாரதி சீரியலில் குட்டீஸுங்க எல்லாரும் விளையாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க ஆதியும் பாரதியும். இங்கே மித்ரா நந்தினி ரெண்டு பேரும் பொறுக்க மாட்டாமல் பார்த்துட்டு இருக்காங்க. சே, இவங்க விளையாடுறது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்குது, அதுவும் இந்த குழந்தைகளை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குங்கிறாங்க நந்தினி. சரி சரி, கண்டும் காணாமல் போய்டு என்ன செஞ்சு தொலைகிறது, இவங்களோட விளையாட்டில் நம்மளும் சேர்ந்துட்டோம், இந்த விளையாட்டு முடிகிற வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மித்ரா சமாதானம் பண்ணுறாங்க. நந்தினி மித்ரா ரெண்டு பேரும் எப்படா இந்த விளையாட்டு முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் ஆதித்யா ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அம்மா அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாட்டியும் இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து ரசிச்சுக்கிறாங்க. இங்கே தமிழ் பாப்பாவும் ஒரு விளையாட்டை சொல்லும்போது அப்போ ஆதியை அதை எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சு அங்கே எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. பாரதி தடுமாறி விழப்போகிற நேரத்தில் ஆதி அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. இதை குழந்தைங்களும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இங்கே மித்ரா நந்தினி ரெண்டு பேரும் ஐயே என்னது இதெல்லாம் பார்க்க சைக்கிளை நம்மளை எரிச்சல் படுத்துகிற மாதிரியே இருக்குது, எதுக்கெடுத்தாலும் இந்த பாரதியவே கை காட்டுறாங்க. பாரதி அவங்க ஃபேமிலியாட்டவே எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. இது நம்ம வேஸ்ட் தான் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. இதை கேட்ட மித்ரா பொறுமையாக கண்டும் காணாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருக்காங்க. விளையாட்டு நல்லபடியாக முடிஞ்சதும் சரி போய் தூங்குங்க, காலையில் ஸ்கூல் இருக்குது, நேரமே கிளம்பணும்னு பாரதி குட்டீஸுங்களை கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிறாங்க. அப்போ பாரதி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. துரை பாரதியை கடத்திட்டு போய் துரை பேசுனதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. பாரதி, உன்னைய நான் கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன், என் கையில் சிக்கிட்டு எல்லாம் தப்பிக்கணும்னு நினச்சிடாது, அப்படியே தப்பிச்சினாலும் உன்னை நான் விட மாட்டேன்னு துரை சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. கடத்திக்கிட்டு போய் துரை யார்கிட்டயோ ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தானே, அது யாராக இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. யார் இருந்தாலும் என்னால் அது யாருன்னே யோசிக்க முடியலையே, மித்ரா இருக்க சான்ஸே இல்லை, ஆனால் அவங்களுக்கும் பெரிய ஆளாக யாரோ ஒரு லேடி இருக்காங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே அவன் என் கழுத்தில் தாலி கட்ட வந்தான், அப்போ அந்த அம்மாவும் அங்கே தான் இருந்திருக்காங்க, ஆனால் அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியலையே, தெரியலையே யாராக இருக்கும், இந்த கண்ணாடியை உடைச்சிருந்தா அப்போவே தெரிஞ்சிருக்குன்னு பாரதி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆதியை கூட்டிகிட்டு கம்பெனிக்கு போன போது செக்யூரிட்டி யாரையோ ஒருத்தரை கண்டு அஞ்சு பயந்து நடுங்கி நிற்கிற மாதிரியெல்லாம் சொன்னார். இந்த கம்பெனி இன்னொருத்தர் மூலமாக இயங்கிக்கிட்டு இருக்கு, இந்த 500 குடும்பமும் ரொம்ப படாதுபாடு படுறோம், இந்த கம்பெனியை வேறொருத்தர் கைக்கு மாற்ற போகிறாங்க, வித்துட்டாங்கன்னா 500 குடும்பத்துக்கும் திண்டாட்டம் தான், வருமானமே இல்லாமல் நாங்கள்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே மேடம், இந்த கம்பெனியை காப்பாற்றுறதுனா ஆதி தம்பி வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு அவர் பயந்தார். அப்போ ஆதிக்கு பின்னாடி வேறு யார் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணாங்கன்னு நம்ம கேட்காம விட்டுட்டோமே, அது யாருங்கிறதையும் கண்டுபிடிக்காம விட்டது பெரிய தப்பாக போச்சு, யாராக இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறாங்க பாரதி. யாருன்னே தெரியல, இருந்தாலும் ஆதியை முன்னாடி விட்டு பின்னாடி அவங்க கத்தியால் அதுவும் முதுகில் குத்துற மாதிரி கனவு காங்குறாங்க பாரதி. அப்போது ஆதிக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, அது என்னன்னு தான் ஒன்றும் புரியலையேன்னு அப்படியே பயந்து போய் எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. குப்புன்னு வேத்து போய் உட்கார்ந்தவங்க குழந்தைங்களை பார்க்குறாங்க. அப்பாடா இதெல்லாம் வெறும் கனவா, ஆனால் ஆதியை யாரோ கத்தியால் குத்துறாங்களே, எப்படி நம்ம ஆதியை காப்பாற்றுறது, ஏதாவது ஒரு வழியில் ஆதியை காப்பாற்றியே ஆகணும், ஆதிக்கு பின்னாடி பெரிய ஆபத்து இருக்குது, அவங்கள சார்ந்து தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது, ஆதிக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு சதி பண்ணுறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுவும் துறையை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க பாரதி. அடுத்த நாள் காலையில் ஆதி யோசிக்கிறாங்க, இந்த துரைக்கு யார் 5 லட்சம் ரூபா பணம் போட்டிருப்பாங்க, அவன் வேலையே இல்லாமல் நம்ம கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்தா பியூன் வேலை பார்க்குறவனுக்கு இவ்வளவு பணம் ஏது, இவ்வளவு பணம் போடுற அளவுக்கு அவனுக்கு யார் இருக்கா, யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்ச ஆதி நேராக ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போனதும் அங்கே இருந்த மேனேஜர்கிட்ட துறையோட அக்கௌண்ட் நம்பர் வேணும்னு கேட்குறாங்க. அவ்வளவுதானே, இதை தர சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேலரியை பற்றி அப்படியே கணக்கு போட்டு பார்க்குறாங்க. இதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறாங்க. சார் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அவனோட அக்கௌண்ட் எல்லா டீட்டெயில் பூரா தெரிஞ்சு போய்ட்டு நம்ம கம்பெனிலேருந்து எவ்வளவு மாதம் சம்பளம் வாங்குறாங்கிறது அவங்க எடுத்து காட்டுவாங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் ஆதியா அந்த அக்கௌண்ட்டை வாங்கிட்டு பேங்க் போகிறேன்ட்டு போகிறாங்க. அங்கேருந்த ஒரு நபர் மித்ராவுக்கு நம்பிக்கையானவர் போல இருக்குது. அவர் உடனே மித்ராவுக்கு ஃபோன் பண்ணி ஆதி சார் இங்கே வந்தார், வந்து துரையோட அக்கௌண்ட் புக்கை வாங்கிட்டு போகிறாங்க, எது நடந்தாலும் நீங்கள் சொல்ல சொன்னீங்கல்ல, அதனால தான் மேடம் நான் சொன்னேங்கிறாங்க. இதை கேட்ட மித்ரா அஞ்சு நடுங்கிறாங்க. என்னதோ ஆதி ஆஃபீஸ்க்கு வந்தாரா, அதுவும் துரையோட அக்கௌண்ட் எதுக்காக வாங்கிட்டு போகிறாரு, ஐயோ துரைக்கு வேற நான் நினச்ச போதெல்லாம் பணத்தை அள்ளி போட்டிருக்கேனே, அவனை ஒரு வேலை செய்யடானா அவன் செய்யவும் மாட்டான், இருந்தாலும் அவனுக்கு பணத்தை கொடுத்து தொலைச்சிருக்கேன், இந்த பணம் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, யார் அக்கௌண்ட்லேருந்து வந்ததுன்னு கேட்டால் நான் என்ன செய்வேன், அதுவும் என்னோட அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்ச ஆதி வந்ததும் என்கிட்ட தான் நேரடியாக கேட்பான், நான் என்ன பதில் சொல்லி சமாளிப்பேன், இந்த துரை கொடுத்த வேலையை ஒழுங்காக கவனிக்கவும் மாட்டான், செஞ்ச வேலைக்கு உண்டான பணத்துக்கு மேலே நம்ம பணம் போட்டு வச்சுருக்கோம், இப்போ ஆதி வந்து கணக்கு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே, சரி உடனே நம்ம பவானி அம்மாவுக்கு இதை பற்றி சொல்லிடணும் அப்படின்ட்டு மித்ரா உடனே பவானிக்கு ஃபோன் பண்ணி பவானிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. துரையோட அக்கௌண்ட் நம்பரை ஆதி வந்து வாங்கிட்டு போகிறாரு, ஆதியோட அக்கௌண்ட்டில் நான் நிறைய பணம் போட்டிருக்கேன் மேடம், இப்போதைக்கு நீங்கள் கூட இந்த சம்பவம் நடந்த போது நீங்களும் பணம் போட்டிங்கல்ல, அந்த பணத்தையும் காரணம் காட்டுவார், இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா பிரச்சனை ஆகிடுமே, என்ன பண்ணலாங்கிறாங்க. அப்போது பவானி
பவானி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்ட மித்ரா நல்ல ஐடியா, சரி மேடம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரி, ஆனால் துரை இப்போ ஜெயிலில் தானே இருக்கான், அவனை யாரும் வெளியில் எடுக்கலையேங்கிறாங்க. மித்ரா நாங்கள் யாருமே எடுக்கலைங்கிறாங்க, அவன் ஜெயிலுக்குள்ளேயே கிடக்கட்டும், அப்போ தான் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். அவனும் நம்மளை பற்றி எந்த விஷயமும் சொல்ல மாட்டான், அவனே எல்லா தப்பும் பண்ண மாதிரி இருக்கட்டும், நம்ம யாருமே போய் ஜாமீன்லேயே எடுக்க வேண்டாம், அவனை பற்றின பேச்சே வேண்டான்னு சொல்லிடுறாங்க பவானி. இதை கேட்ட மித்ராவும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே பாரதி இன்ஸ்பெக்டரை பார்க்குறக்காக வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் பாரதியை பார்த்ததும் என்ன மேடம் இது வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன விஷயங்கிறாங்க. சார் உங்ககிட்ட ஒரு ஐடியா பற்றி சொல்லணுங்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயம்னு கேட்கும்போது ஆதியும் கூட வந்தாரான்னு கேட்குறாங்க. இல்லை சார் நான் மட்டும்தான் வந்தேன், ஆதிக்கு நான் வந்த விஷயம் தெரிய வேண்டாம், இந்த துரை உள்ளே தானே இருக்கான், துரையை எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் யாருமே ஜாமீனில் எடுக்கிறதுக்கு வரலையில்லை, துரைக்கு பின்னாடி யாரோ இருந்துக்கிட்டு சதி வேலை பண்ணுறாங்க, ஆதியோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது, என்னை கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் கிடையாது, எப்போவுமே எங்களை கண்டு பயந்துட்டு இருக்கிறவன் இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக ஒரு வேலையை பார்க்குறான்னா இவனுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்காங்க, அதுவும் ஒரு பொம்பளை தான் இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாங்க பாரதி. என்ன மேடம் இந்த அளவுக்கு கேட்கும்போது நான் செய்யாமல் இருப்பேன்னா, அதுவும் ஆதி என்னோடய ஃப்ரெண்டு, ஆதிக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்க மாட்டேனா, என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். சார் அந்த துரையை நீங்கள் தப்பிக்க விடுற மாதிரி விட்டுட்டு அவன் எங்கே போகிறான்னு பாருங்கள் சார், அவன் கண்டிப்பாக அந்த லேடியை தேடி தான் போவான், அந்த லேடி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ ஆதிக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையெல்லாம் சுலபமாக அது யாருங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லைங்கிறாங்க பாரதி. இது கேட்ட இன்ஸ்பெக்டர் என்ன பாரதி இப்படி சொல்கிறீங்களே, துரையை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவனை வெளியே விட்டு அவன் கண்ணில் மன தூவிட்டு கிளம்பிட்டான்னா அப்புறம் நான் தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும், இது பெரிய ரிஸ்க் ஆச்சுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இல்லை சார் அவனை விடுற மாதிரி விட்டு பின்னாடியே நம்ம அவனை பிடிச்சிடலாம், அவன் நேராக யார் பார்க்க போகிறான் அங்கே யார்கிட்ட பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அவனை கையும் களமாக பிடிச்சிடலாம், அவனை தப்பிக்க விடக்கூடாது, அவனை உள்ளே போட்டுடலாங்கிறாங்க. இது கேட்ட இன்ஸ்பெக்டரும் நீங்கள் கொடுக்குற ஐடியா நல்லா தான் இருக்குது, சரி தப்பிக்க விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நம்ம ஆளுங்களையே கூப்பிட்டு வச்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற துரையை தப்பிக்க விடுற மாதிரி விட்டு அவன் எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணி கையும் களமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இது கேட்ட பாரதியும் சரி சார் அதுதான் சரியான ஐடியாங்கிறாங்க. பாரதியும் இன்ஸ்பெக்டரும் மறைஞ்சு நிற்கிறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு 5-6 பேர் உள்ளே வராங்க. அப்போ துரை நினைக்கிறாங்க இன்னும் ஏன் மேடம் நம்மளை ஜாமீனில் எடுக்கவே இல்லையே, என்ன காரணமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ரவணிங்க வந்து இந்த துரையை நாங்கள் பார்க்கணுங்கிறாங்க. அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாருமே இல்லை அதெல்லாம் பார்க்க முடியாது, இன்ஸ்பெக்டர் வெளியில் போயிருக்காரு அவர் ஒர்க்குன்னு பார்க்கலாங்கிறாங்க. டே அப்படியெல்லாம் விட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களை எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடித்து போட்டுட்டு லாக்அப் சாவியை எடுத்து துரையை திறந்து விடுறாங்க. துரை நீ தப்பிச்சு போ, மேடம் உன்னை தப்பிக்க வைக்க சொன்னாங்க, நான் தப்பிக்க வச்சிட்டோம், நீ நேராக போய் மேடத்தை பாருன்னு சொல்கிறாங்க. இது கேட்ட துரையும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு ஆஹா மேடம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க, என்னையும் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க ஏண்டடே, இப்போ போய் நான் மேடத்தை பார்த்து உங்களையெல்லாம் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரை அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி போகும்போது பாரதி இன்ஸ்பெக்டர் அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. துரை அங்கே போனதும் பவானியை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. செக்யூரிட்டி பவானி மேடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், உங்களை பார்த்தே ஆகணும், எனக்கு பாதுகாப்புக்கு இடம் வேணுங்கிறாங்க. அப்படியா சரி சரி நீ தப்பிச்சு வந்தது நல்லதாக போச்சு, சரி நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துடுன்னு சொல்லி பவானி கூப்பிடுறாங்க. துரையும் பவானி சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே அங்கே நம்ம பாரதி போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஷயம் தெரியாத பவானியும் ஏகாம்பரமும் அந்த இடத்துக்கு போயிடறாங்க. போனதும் துரையே வேணா நம்ம தங்க வச்சிருக்கலாம், ஆதிக்கு நம்ம இங்கே இருக்கிற விஷயம் தெரிய வாய்ப்பே கிடையாது, இதுலேயும் பாரதிக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை, பாரதி துரையை தப்பிக்க விடுற மாதிரி விட்டு அவளை நம்மளை பிடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கா, நாம் இங்கே இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல, அவள் நினைச்சாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வர்றாங்க. அங்கே பார்த்தா பாரதி உட்காந்துருக்காங்க. பார்த்ததும் இந்த பவானி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி என்ன இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் சொன்ன இடத்துல தான் நான் இருக்கேன், உங்களை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன், ஆதிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சதி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை நான் அடையாளம் பார்க்காம விட முடியுமா அப்படின்னு சொன்ன பாரதி அப்படியே பவானி தான் இவ்வளவுக்கும் காரணம், இவ்வளோ பெரிய சூழ்ச்சிக்காரி நீதானான்னு கேட்குறாங்க. அப்போ பவானி சொல்கிறாங்க இடப்பார் ஆதியோட சொத்து பூரா எனக்கு சொந்தம், ஆதியும் மித்ராவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஆதியை போட்டு தள்ளிட்டு மித்ரா கிட்ட இருக்கிற சொத்தை பூரா ஆட்டையை போட அதுக்காக தான் மித்ராவையே ஏவி விட்டுருக்கோம், மித்ராவுக்கும் ஆதிக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ண போகிறோம், ஆதியை போட்டு தள்ள போகிறோம், ஆதியோட சொத்து கம்பெனி எல்லாமே எங்களுக்கு சொந்தமாக போகுதுங்கிறாங்க பவானி. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாரதி அது மட்டும் நடக்காது, நான் இருக்க வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்கிறாங்க. அப்போ பவானி சொல்கிறாங்க இங்கே பார்த்தியா ₹1 இந்த ₹1 ஆதியை கொன்று ஆதி நெத்தியில் நான் ஒட்ட போகிறேங்கிறாங்க. அப்படியா இதோ ஆதி பக்கத்தில் தான் நிற்கிறாரு, உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பாரதி ஆதியை வர சொல்கிறாங்க. ஆதிக்கு பின்னாடி இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஒரு படையே நிற்குது. இதை பார்த்ததும் பவானி ஏகாம்பரம் 2 பேரும் அப்படியே அரண்டு மரண்டு நிற்கிறாங்க. இன்னும் என்னால் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாங்க.